வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். To start off the show, I would like to introduce myself, E. Joshua Samuel, sports physiotherapist, lecturer, faculty of physiotherapy, Dr. MGR Education and Research Institute. இன்றைக்கு நம்மோட டாக்டர் திலோகச்சந்தர் சாருக்கு வந்து 9 years of experience in clinical field and 5 years of experience in teaching field. Welcome you, sir. வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்வின் பில்லர்ஸ் ஆஃப் இன்ஜுரி ஃப்ரீ ஃபிட்னஸ். இந்த ட்வின் பில்லர்ஸ்னால் என்ன சார்? ட்வின் பில்லர்ஸ் ஆஃப் இன்ஜுரி ப்ரிவென்ஷன்ஸ். ஸோ அப்படின்னு என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். இது 2 டேர்ம் தான் எனி கைண்ட் ஆஃப் ட்ரைனிங், ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஒரு என்டியூரன்ஸ் ட்ரைனிங், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்காக இருக்கட்டும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் ஒரு இன்ஜுரியை 30% வரைக்கும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் செஷன் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த டாபிக். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். சார் வார்ம் அப்னா என்ன, கூல் டவுன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு விவரமாக சொல்லிங்களா சார்? சரி, ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். ஸோ வார்ம் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக ஒரு ரிதமிக் அண்ட் பேட்டர்னில் ஒரு டைனமிக் ஸ்ட்ரெச்சிங்கோட ஒரு மசில்ஸோட டெம்பரேச்சர், மசில்ஸோட பிளட் சப்ளை அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது பேர் தான் வார்ம் அப்னு சொல்லுவோம். ஸோ கூல் டவுன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது அப்படியே ஆப்போசிட். ஸோ அந்த கூல் டவுன் ஃபேஸில் நம்ம ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் இது எல்லாத்தையும் ஹார்ட் ரேட், நம்ம கார்டியோவாஸ்குலர்ஸோட லெவல் எல்லாத்தையும் ஸ்லோ அண்ட் கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் நம்ம சூஸ் பண்ணுவோம். தென் ஸ்லோ ஜாகிங் அண்ட் ஐசிங் இது எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணுவோம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி வார்ம் அப்னா என்னென்னு சொல்லிட்டீங்க, கூல் டவுனா என்னென்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் வார்ம் அப் பண்ணால் என்னெல்லாம் ஆகும், என்ன பெனிஃபிட்ஸ் அது சொல்ல முடியுமா சார்? ஸோ வார்ம் அப்போட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கலில் அப் டு 30% வரைக்கும் நம்ம இன்ஜுரி ப்ரிவென்ஷனில் இந்த வார்ம் அப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இதோட இன்ஜுரியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்ப்ரூவிங் த பிளட் சர்க்குலேஷன்ஸ். ஸோ நம்ம வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி மசில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு கான்செப்ட், ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு மசில்ஸ் ஒரு ப்ராப்பராக கண்ட்ராக்ட் ஆகணும் அண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஸோ ஒன்று நியூரல் இன்புட், ஒரு சிக்னல், ஒரு பிரெயின்லேருந்து வர ஒரு சிக்னல், இல்லை ஒரு ரிஃப்ளெக்ஸ் மூலமாக ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல். செகண்ட் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்புட். ஸோ அந்த கெமிக்கல் இன்புட்னு பார்த்திங்கன்னா கால்சியம் சேனல்ஸ், சோடியம் சேனல்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடிபி, நம்ம நியூட்ரிஷன்ஸ், குளுக்கோஸ், இந்த மாதிரியான மாலிகூல்ஸ், இது கூட சேர்த்து ஹார்மோன்ஸோட சப்போர்ட். இந்த இன்டெகிரேட்டிவ் ஃபங்க்ஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வார்ம் அப்புங்கிறது ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஸோ ஒரு அத்லெட், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வரும்போது எனி கைண்ட் ஆஃப் ஒரு குயிக் டைரெக்ஷன்ஸில் எனி கைண்ட் ஆஃப் ஒரு மூவ்மெண்ட் வந்து இம்மீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த இன்டெகிரேட்டிவ் சிஸ்டம், ஐ மீன் நர்வோட இன்புட், கெமிக்கலோட இன்புட், நியூட்ரிஷன் ஃபார்மேஷன், ஸோ ஒரு ஏடிபி ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ், பிளட்லேருந்து குளுக்கோஸ் இருக்குது, அந்த குளுக்கோஸ்லேருந்து ஏடிபி கிடைக்கிற ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸும் ஒரு இன்டெகிரேட்டடாக ஒர்க் ஆகணும். இந்த இன்டெகிரேட்டட் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்ம் அப். ஸோ ஒரு வார்ம் அப் பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ்னு சொல்லக்கூடிய லார்ஜ் குரூப் ஆஃப் மசில்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம காஃப் மசில்ஸ் எடுத்துக்கலாம், குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம், அப்டாமன் மசில்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பைனல் எக்ஸ்டென்சர் மசில்ஸ், காமன் ஸ்பைனல் எக்ஸ்டென்சர், உங்கள் நெக்கிலேருந்து உங்கள் லோ பேக் வரைக்கும் இருக்கிற முதுகை பின்பக்கமாக வளைக்கக்கூடிய மசில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், பெக் மசில்ஸ் எடுத்துக்கலாம், பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் ஆல்சோ ஃபோர்ஆர்ம் மசில்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா O2 ஃபியூல். ஆக்சுவலி ஒரு ஏடிபி இருந்தால் மட்டும் மசில்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக கண்ட்ராக்ட் ஆகாது, அதுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் தேவை. ஸோ பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதால O2 சப்ளையும் அதுக்கு சேர்த்து கிடைக்கிறதால மசில்ஸ் குயிக்காக ரியாக்ட் பண்ணும், குயிக்காக ஒரு கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மசில்ஸோட கண்ட்ராக்ஷன் டைம், நர்வோட ஃபயரிங் ரேட், இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது இம்ப்ரூவ் ஆகிறதால ஒரு அத்லெட்டோட பர்ஃபார்மன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி பெனிஃபிட் ஃபார் வார்ம் அப். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வார்ம் அப்லாம் எல்லாருக்குமே தெரியல, இப்போ வார்ம் அப்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் கூல் டவுன் சொல்லும் போது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கூல் டவுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, தண்ணி குடிக்கணுமான்னு கேட்குறாங்க. அது என்ன நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சார். எஸ். ஸோ வார்ம் அப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி கூல் டவுனும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ். எப்படி வார்ம் அப்பில் இந்தந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோமோ அதை ஆஃப்டர் தி ஒர்க் அவுட் ஸ்லோ டவுனில், ஸ்லோ ஃபேஸஸில் சேம் வேல நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற ட்ரைனிங் தான் கூல் டவுன் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸோ இந்த கூல் டவுன் மெக்கானிசமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பண்ணுறதால என்னென்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில்ஸோட ரெக்கவரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ ஆஃப்டர் தி இன்ஜுரி ஆர் ஆஃப்டர் தி ஒர்க் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை ஆஃப்டர் தி இன்ஜுரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் தி ஒர்க் அவுட் மசில்ஸில் அக்குமுலேட் ஆகிற மெட்டபாலிக் வேஸ்டேஜ் ஆர் மெட்டபாலிக் பை ப்ராடக்ட்ஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், நைட்ரஜனாக இருக்கலாம், அயன்ஸ் ஏதாவது கால்சியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸாக இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லாக்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பை ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பை ப்ராடக்ட்ஸ் என்னன்னா உங்கள் அந்த மசில்ஸ் ஒர்க் அவுட் பண்ண மசில்ஸில் ஸ்ட்ராசிஸாக நிற்கும் போது ஸோ உங்களுக்கு சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணலாம். டோம்ஸ்னு சொல்லுவோம், டிலேடு ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ், மசில்ஸ் ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு டெண்டர்னஸ் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இல்லை ஒரு ட்ரைனிங்க்கு அப்புறம் அந்த மசில்ஸில் தொட்டிங்கன்னா வலி இருக்கிற மாதிரியான சான்சஸ் இருக்குது. மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் டியூரிங் தி ஒர்க் அவுட் ஒரு லோட் ப்ரொடெக்ஷன் தான் ஒர்க் அவுட். ஸோ அந்த டைமில் நடக்கக்கூடிய அந்த மைக்ரோ ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன மசில் ஃபைபர்ஸ் வந்து சார்கோமியர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன லெவலில் கிழியும், டேமேஜ், அது மைக்ரோ ட்ராமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கூல்டவுனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கூல்டவுன் ஃபேஸஸ் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆஃப்டர் தி ஒர்க் அவுட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதை கிராஜுவலாக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்லோ ஜாகிங் ஆட் பண்ணலாம், ஸ்லோவாக ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ஆட் பண்ணணும். நீங்கள் வார்ம் அப்பில் டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் ஆட் பண்ணணும். கூல்டவுன் ஃபேஸ்ன்னு வரும்போது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ஒரு மசில்ஸாக ஒரு லென்த் அண்ட் பீரியடில் லாங்காக நீங்கள் அப் டு 30 செகண்ட்ஸ் அப் டு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹார்ட் ரேட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் ஸ்லோ டவுன் ஆகுமோ அந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் சைக்கிளிங் சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விம்மிங் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜாகிங் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யோகா மாதிரியான ஏதாவது ஒரு யோகா ஆக்டிவிட்டீஸ்லேயும் கூட நம்ம இன்வால்வ் ஆகலாம். ஸோ இது எல்லாமே கூல்டவுன் நம்ம பண்ணும்போது மசில்ஸோட ரெக்கவரி ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட்டுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்க்கு உங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ணுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் கூல்டவுன் ஆகிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வாழ்வும் நலமுடன் சீரியஸ் 3 Part 2. வெல்கம் பேக். வாழ்வும் நலமுடன் சீரியஸ் 3 Part 2. சார், இப்போ நம்ம பார்த்தோம் வார்ம் அப் பற்றி பார்த்தோம், கூல்டவுன் பற்றி பார்த்தோம். இப்போ நான் வார்ம் அப் பண்ணல, கூல்டவுன் பண்ணலன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க ஸ்போர்ட்ஸ் டைமில் இல்லை பிளேயிங் டைமில் என்னெல்லாம் அவங்களுக்கு ஆகலான்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. ஸோ வார்ம் அப் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு மசில்ஸ் ஒரு ஆக்டிவிட்டீஸில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜுரி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்ஜுரி பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஒரு மூமெண்ட்ஸ் ஒரு குயிக்னஸ் ஆஃப் ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும்போது மசில் டியர் ஆகலாம், மசில் ஸ்ப்ரெயின் ஆகலாம், இல்லைன்னா டெண்டன் ஏதாவது இன்ஜுரி டெண்டன் டியர் ஆகலாம், இல்லை மசில்ஸால் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாத டைமில் அந்த லோட் லிகமெண்ட்டில் பாஸ் ஆகலாம், இல்லை போனில் பாஸ் ஆகலாம். இன்கேஸ் லிகமெண்ட்ஸ் அண்ட் போனில் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு லிகமெண்ட் இன்ஜுரி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் வேல நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லெட் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பர் வார்ம் அப்புங்கிறது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். தென் ஒரு வார்ம் அப் ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது மைண்ட் பாடி கனெக்ஷன்ஸ் லெவல் ஆக்டிவேட் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் யோகா மாதிரி தான். ஒரு வார்ம் அப் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ வார்ம் அப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் கூல் டவுன். ஸோ வார்ம் அப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம பாடியை கூலிங் டவுன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கூலிங் டவுன் அப்படிங்கிறது ஒரு மசில்ஸ் ஆக்டிவேஷனில் இருக்குது, ஓவர்லோட் ஆகிருக்கு. அந்த ஓவர்லோட் வந்து அகைன் பேக் டு தி ரெஸ்டிங் லெவல், நார்மல் லெவல். என்னுடைய ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கும்போது ஒரு பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ டியூரிங் ஒர்க் அவுட் ஒரு ரன்னிங்கில் இருக்கேன், இல்லை ஒரு கிரிக்கெட்டில் இருக்கேன், இல்லை ஒரு இண்டிகேட்டாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஹார்ட் ரேட், என்னோடய ஸ்வெட் ரேட், என்னுடைய பாடி டெம்பரேச்சர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதை சடனாக நான் ரெடியூஸ் பண்ணாமல் ஸ்லோ ப்ராசஸில் ரெடியூஸ் பண்ணும்போது ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்கேஸ் நான் கூல்டவுன் ஃபேஸஸை ஸ்கிப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணாமல் விட்டுறேன் அப்படின்னா ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டபாலிக் வேஸ்டேஜ் பை ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று சொன்னேன். ஸோ அந்த பை ப்ராடக்ட்ஸ் உங்கள் மசில்ஸில் எக்ஸசிவாக அக்குமுலேட் ஆகும்போது மசில்ஸோட கன்ட்ராக்ஷன் டைம், கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன், ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். சர்க்குலேஷன்ஸ் வந்து டிஃபிஷியன்சி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கைனிஷியோஃபோபியான்னு சொல்லுவோம். கையை நீட்டினா வலிக்கும், காலை மடக்கினா வலிக்கும், உட்காந்தா வலிக்கும். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இனிஷியேட் பண்ணும்போது ஒரு பெயின்ன்ற பேட்டர்ன் உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகலாம். ஸோ அதனால் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு அத்லெட்டுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பொறுமையாக
மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். உங்கள் துறையில் நீங்கள் என்ன சிறந்து விலக எங்களோட விஷஸ் எப்பவுமே இருக்கும் சார். தேங்க்யூ. மீண்டும் வாழ்வும் நலமுடன் சீரிஸ் 3 பார்ட் 2ல் இன்னொரு சிறந்த மருத்துவருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.